गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, உத்தராயண காலம், வைகாசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலை 10:40 மணி வரை திரையோதசி திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:40 மணி வரை விஷாகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்தில் மாலை 4:40 மணி வரை மரண யோகமும், அதற்கு பின்பாக சித்த யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:40 மணி வரை ரேவதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிதாக ஆயுதங்கள், கருவிகள் இதெல்லாம் செய்வதற்கு இன்றைய தினம் உகந்த தினமாக உள்ளது. மந்திரங்கள் பயிலணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் செய்வதற்கு உகந்ததாக இருக்கின்றது. இன்றைய திதிக்கு ஏற்ற அதிதேவதையாக காளி தேவி இருக்கின்றார்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பிசினஸ் சம்பந்தமான புதிதான முயற்சிகள்ல இறங்குறதுக்கான எண்ணங்கள், அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள், மனைவி, உங்களுடைய இரண்டாவது பிள்ளை, இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள், அதிகமாக தைரியத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்புகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். இதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கின்றது. நீங்க எந்த ஒரு காரியங்கள் எடுத்து செய்யும் பொழுதும் உங்களால மற்றவர்களுக்கான நன்மை நிலைகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார்.
சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இல்லைன்னா குடும்பம் சார்ந்த ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடல் அளவுலன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியில செலவினங்களோ சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்லையும் செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்லையுமே இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால அடுத்தவர்கள் லாபம் அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. அடுத்தவங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்றைய தினத்தில் உங்களால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான நோய்கள் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பள்ளி சம்பந்தமான செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல இறை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். அதிக வேகம் சார்ந்த விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வளமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா சொத்துகள், பொருட்கள் இதையெல்லாம் அதிகம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் அதிகமாக இருக்கும். இதன் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆடை, ஆபரணங்கள் உள்ளிட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், இந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களால லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவுல விரும்பிய விஷயங்களை ரொம்பவும் தைரியமாக செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்துல இருப்பீங்க. மனதளவுல அதிக துணிச்சல் மிக்க நபராகவும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள், இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதில் எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. நீங்க விருப்பப்பட்ட விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடையூறுகளை மட்டும் கடந்து செல்ல வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால அடுத்தவர்கள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய சகோதர உறவுகளாக இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இந்த மாதிரியான நபர்கள் உங்களால லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம், வேலை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்து உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியிலிருந்தும் ஒரு சிலர் வீட்டுல வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உறவு முறைகள் வழியில வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்து குடும்பத்தார்களோடு இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளோடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆழ்ந்து படிக்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியம். அதிக வேகங்களை எல்லாம் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து